கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இயேசு நம்மத்தில் பிரசன்னமாகி இருக்கிறார். அவருடைய பாதபடியிலே தான் நாம் கூடி வந்திருக்கிறோம். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அற்புதங்கள் நடக்கும். ஏனென்றால் அவர் அற்புதமான தேவன். இன்றைக்கும் அவரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு அற்புதம் செய்து அவர் உங்களை மகிழ பண்ணுவார். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். நேற்றைய தினம் இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை நாம் தியானித்தோம். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே அநேகருக்கு விடுதலை கொடுத்து பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பிசாசு கட்டிலிருந்தும் விடுதலை கொடுத்து மகிழ பண்ணினார். அதே இயேசு இன்றைக்கு சொல்லுகிறார், என் பிள்ளைகளே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ரிசீவ் த ஹோலி ஹோஸ்ட் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். மகனை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள், மகளே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் நமக்கு என்ன செய்து விடுவார்? அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் சிலுவையில் அவர் அறையப்படுவதற்கான வேளை நெருங்கி வந்த சமயத்தில் அவர் அதிகமாய் பேசின ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து. யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு அப்படி பேசினார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாள் அளவும் தன் சீஷர்களோடு கூட அநேக காரியத்தை பேசின பொழுது, இன்னும் சில நாளைக்குள்ளே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்ற ஒரு முக்கியமான செய்தியை இயேசு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இயேசு பரலோகத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பாக கடைசியாக சொன்ன வார்த்தை அதுதான், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள், எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி அவர் பரலோகத்திற்கு எழுந்தருளி போனார். சொன்ன மாதிரியே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நீங்கள் 1 முதல் 4 வரை வாசித்து பாருங்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த சமயத்தில் 120 பேர் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமான நாவுகள் போல அவர்கள் மேல் வந்து இறங்கினார். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தந்தனுடைய வரத்தின்படி வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி புது பலன் அடைந்தார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த வல்லமை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்பினார். அந்த வல்லமை பெற்றுக்கொண்ட பிறகுதான் நீங்கள் உலகத்திற்கு போக வேண்டும், அதுவரை காத்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த கடைசி காலத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த அபிஷேகம் பல மடங்கு ஊற்றப்பட போகிறது. இதுவரை காணப்பட்ட வல்லமை அல்ல, நாம் கடைசி காலத்துக்குள் வந்துவிட்டபடியால் ஆவியானவர் வெள்ளம் போல ஊற்றப்பட போகிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தில் அவை தேவனுடைய வார்த்தையில் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. கடைசி நாட்களில் கடைசி காலம் வரும் பொழுது என் ஆவியை நான் ஊற்றுவேன். I will pour out my spirit. ஆண்டவர் சொல்லுகிறேன், ஆவியை நான் ஊற்றுவேன் என்பதாய் சொன்னார். யார் மீது? முதலாவது குமாரர் குமாரத்திகள், 2வது வாலிபர்கள், அதன் பிறகு வயோதிபர்கள், அதன் பிறகு ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறாரு. இந்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது என்ன நடக்கும்? வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், சிறு பிள்ளைகள் குமாரர் குமாரத்திகள் வாலிப வயதிற்கு கீழ்ப்பட்ட இளம் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அதே மாதிரி மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஊழியக்காரர்கள் மேலும்
ஊழியக்காரிகள் மீது இந்த ஆவி ஊற்றப்படும் போது அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த கடைசி காலத்திற்கென்று தேவன் வாக்குத்தத்தமாய் சொன்ன வார்த்தை. ஆகவே தான் இந்த கடைசி நாட்களில் தன் ஆவியை ஆண்டவர் யாவர் மீது ஊற்றி கொண்டே வருகிறதை பார்க்க முடிகிறது. சிறு பிள்ளைகள் மீது ஆவியானவர் ஊற்றப்பட்டு அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காட்சி ஆரம்பித்து விட்டதை நாங்கள் பார்க்கிறோம். வாலிபர்கள் மீது ஆவியானவர் ஊற்றப்பட்டு அவங்க தரிசனங்களை பார்க்கிறதை பார்க்க முடிகிறது. நான் சொன்னேன், நேற்றுக்கு முந்தின தினம் இதே இடத்தில் நாங்கள் ஜெபித்த போது 10 வயது நிரம்பின சிறு மகள் வந்து சொன்னாள், ஆண்டவர் என்னோடு பேசினார். என்ன பேசினார்? இந்த 2 நாட்களும் மழை இல்லாதபடி நல்ல கால நிலைமை நான் தருவேன் என்று ஆண்டவர் பேசினார் என்று. ஆண்டவருடைய குரலை கேட்கிற சிறு பிள்ளைகள் எழும்பிவிட்டார்கள். 10 வயது மகள் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறாள், கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். ஆனால் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் நாம் அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அதற்கு நேராக நாம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இந்த கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த அபிஷேகம் எல்லாருக்கும் உரியது, குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரம் அல்ல. அது பெரியவர்களுக்கு மாத்திரம் அல்ல, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் யாவருக்கும் இந்த அபிஷேகம், யாவர் மேலும் இந்த ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த பரிசுத்தாவின் வல்லமை நமக்கு அவசியம். இந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருப்பது அவசியம். இந்த ஆவியானவர் வரும்பொழுது நமக்கு வல்லமையை தருகிறார். வசனம் சொல்லுகிறாரு, அவர் நமக்கு பலன் தருகிறார் என்றால் வல்லமை தருகிறார். சாட்சியாய் வாழக்கூடிய வல்லமையை தருகிறார். அந்த வல்லமையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எதற்கு இந்த வல்லமை? ஆவியானவர் வரும்பொழுது என்ன செய்கிறார்? 3 முக்கியமான காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆவியானுடைய ஆசீர்வாதங்கள் ஏராளமாய் வேதத்தில் இருக்கிறது. 3 காரியத்தை மாத்திரம் சொல்லி ஜெபிக்க போகிறோம். நன்றாக கவனிங்கள். முதலாவது, ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வரும்பொழுது செய்யக்கூடிய காரியம், அவர் நம்ம இயேசுவை போல வாழும்படி ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறார். ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். இயேசுவின் சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறார். இயேசுவை போல பரிசுத்தமாய் வாழ, இயேசுவை போல தாழ்மையாய் வாழ, இயேசுவை போல மனதுருக்கத்தோடு வாழ, இயேசுவை போல ஆத்ம பாரத்தோடு வாழ இயேசுவின் சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறவர். இயேசுவை போல வாழ வைக்கிறவர் ஆவியானவர். ஆண்டவருடைய விருப்பம் என்ன? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் இயேசுவை போல வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும். அவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அதே மாதிரி நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இயேசுவை போலெல்லாம் நடக்க முடியுமா? அவருடைய பரிசுத்தம், அவருடைய தாழ்மை, அவருடைய சாந்த குணம், அவருடைய மனதுருக்கம், அவருடைய ஆத்ம பாரம், அப்படிலாம் நாம் வாழ முடியுமா? அந்த பலனை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த கிறிஸ்துவின் சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து அவரை போல நம்மை மறுரூபப்படுத்துவது தான் ஆவியானுடைய முதலாவது வேலை. இந்த அனுபவத்தை பவுல் பெற்றிருந்ததுனால தான் அவர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதைப் போல நீங்களும் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பதாக அவர் சொல்லுவதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், அந்த அடிச்சுவட்டிலே பின்பற்றுகிறேன் என்று பேதுரு சொல்லுகிறார். நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இயேசு நமக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், சத்துருவை நேசிக்க வேண்டும், உங்களைப் போல மற்றவர்களை நேசிக்க வேண்டும், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், அப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும், நான் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தமுள்ளவளாய் இருங்கள். இதையெல்லாம் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு போதித்தார். அப்போ அவரை போல எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும் என்றால் அந்த பலனை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இயேசுவை போல வாழ வைக்கிற சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில், ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு இயேசுவின் சீஷர்களாய் மாறினவர்கள்
இயேசுவால் தொடப்பட்டு அவரை பின்பற்றினவர்களை குறித்து வேதம் சொல்லுகிற சாட்சியை பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். எருசலேமிலே அந்த தேவ ஜனங்கள், ஆதி திருச்சபை விசுவாசிகள், பாடுகள் இருந்தது, உபத்திரம் இருந்தது, நெருக்கம் இருந்தது, ஆனால் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த நெருக்கம்? அழுது கொண்டிருக்கவில்லை, பயந்து கொண்டிருக்கவில்லை, எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். அதுதான் ஆவியானவர் கொடுக்கிற உன்னதமான ஒரு அனுபவம். அது மாத்திரமல்ல, கபடற்ற இருதயமுள்ளவளாய் இருந்தார்கள். சூதுவாதில்லாத ஒரு இருதயம். அவங்களுக்குள்ள பொறாமை இல்லை, பெருமை இல்லை, அடுத்தவளை பற்றி பேசுவதில்லை, அடுத்தவளை தாழ்வாய் நினைப்பது இல்லை, கபடில்லாத ஒரு இருதயம். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்டவளாக இருந்தார்கள். ஆதி திருச்சபையிலே தேவ ஜனங்கள் எப்படி இருந்தார்கள். ஆவியானவர் அப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்கினார். நமக்குள்ளும் அந்த மாற்றத்தை அவர் உண்டாக்க முடியும். ஆனால் அதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். யார் கிறிஸ்தவர்கள்? வேதம் என்ன சொல்லுகிறது தெரிகிறதா? அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்தியோகியா பட்டணத்தில் பெரிய சபை இருந்தது. எருசலேமுக்கு பிறகு அந்தியோகியாவில் தான் பெரிய சபை. நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இயேசுவை பின்பற்றக்கூடிய சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் அடிச்சுவட்டில் நடக்கிற சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் நம்மை குறித்த என்ன? கையில் சிகரெட்டை ஊதுகிறவன் எப்படி கிறிஸ்தவனாக இருக்க முடியும்? மதுபானத்தை குடித்து கொண்டு அலப்பறை பண்ணுகிறவன் எப்படி கிறிஸ்தவனாக இருக்க முடியும்? குடித்து விட்டு அந்த மனைவி அடித்து வேதனைப்படுத்துகிறவன் எப்படி இயேசுவின் சீஷனாக இருக்க முடியும்? வேலையில் லஞ்சம் வாங்குகிற ஒரு மனிதன் எப்படி இயேசுவை பின்பற்றுகிற சீஷனாக இருக்க முடியும்? ஊழல் பண்ணுகிற ஒரு மனிதன் எப்படி ஆண்டவருடைய சீஷனாக இருக்க முடியும்? ஒரு புருஷனுக்கு கீழ்ப்படியாத ஒரு பெண் எப்படி இயேசுவின் சீஷியாக இருக்க முடியும்? பெற்றோருக்கு கீழ்ப்படியாத அடங்காத பிள்ளைகளாய், பெற்றோரை மதிக்காதபடி அவமதிக்கிற பிள்ளைகள் எப்படி இயேசுவின் சீஷர்களாக இருக்க முடியும்? சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இயேசுவின் அடிச்சுவட்டிலே நடக்கிறவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள், அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள். இப்படிலாம் வாழ முடியுமா இந்த உலகத்தில்? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தருவதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. அதற்கு தான் இந்த அபிஷேகம் நமக்கு அவசியம். அந்த ஆவியானவர் நம்ம அழகாய் கிறிஸ்தவ சுபாவத்துக்குள்ளே நடத்துவார், நம்மை உருவாக்குவார், இயேசு கிறிஸ்து சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வருவார். நீங்கள் ஆண்டவரை நெருங்க நெருங்க, பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்க 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 உங்களுடைய மாம்ச சுபாவங்கள் மாறி கிறிஸ்துவின் சுபாவம் உங்களுக்குள்ளே உண்டாகும். மன்னிக்கிற சுபாவம், சத்துருக்களை நேசிக்கிற சுபாவம், எல்லாரிடத்தில் அன்பு காட்டுகிற சுபாவம், நன்மை செய்கிற சுபாவம், உண்மையாயிருக்கிற சுபாவம், பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற சுபாவம் உங்களுக்குள்ளே உண்டாகும். 100க்கு 100 பரிசுத்தமாய் வாழ முடியாவிட்டாலும் பரிசுத்தமாய் வாழ வேண்டிய தாகமும் அதற்கான முயற்சியும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த தாகத்தை கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப இயேசுவை போல நம்மை மறுரூபப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். 2 சாட்சியை சொன்னால் உங்களுக்கு புரியும். விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து ஒரு கிராமத்திலிருந்து ஒரு ஏழை தாயார் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அவங்க மாடுகளை வைத்து பண்ணை வைத்து பால் வியாபாரம் செய்கிறவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், ஆனால் ரொம்ப பக்தி உள்ளவர்கள். அவங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்குள்ள அவருடைய மாடுகளில், அந்த மாடுகள் பெரிய பண்ணை வச்சுருக்கிறாங்க, கன்றுக்குட்டி போட்ட உடனே மரித்து விடும். 200 கன்றுக்குட்டிகள் மரித்து விட்டார். 10 வருஷத்துக்குள்ள 200 கன்றுக்குட்டிகள் பிறந்த உடனே மரித்து விடும். அந்த கன்றுக்குட்டிகள் ஒன்றும் நிலைப்பது இல்லை. அவங்க நினைச்சாங்க, இது ஒரு சாபம், இந்த கன்றுக்குட்டி பிழைப்பதில்லை, அதில் வளர்ச்சியில் மந்தை பெருகவில்லை, அதனால சாபம், இந்த சாபம் மாற பரிகாரம் செய்ய வேண்டும் என்று பரிகாரம்லாம் செய்தாங்க. பண செலவு பண்ணி
மாட்டுக்கு கொண்டு வந்து தாயத்தை கட்டினார்கள். அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் மாட்டுக்கு செய்தார்களாம். அவங்களே சொல்கிறாங்க, படிப்பறிவில்லாத ஒரு ஏழை தாயார் பக்தியோடு கூட தெய்வத்தை தேடி இந்த சாபம் மாறணும், என்னுடைய மந்தை விருத்தி அடையணும், கன்றுக்குட்டிகளெல்லாம் செத்து போகிறதே என்பதாய் அவங்களுக்கு தெரிந்தது சாபம் என்று பரிகாரத்திற்கு எவ்வளோ பணத்தை செலவு பண்ணி பார்த்து ஒன்றும் நடக்கவில்லை. யாரோ சொல்லி இருக்கிறாங்க, இந்த ஜெபிக்கலாம் வாங்கின ஒரு நிகழ்ச்சி வருது, அதை பாரு, உன் பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு தெரியும் என்று. இந்த தாயார் உடனே சத்தியம் தொலைக்காட்சி முன்னால் உட்கார்ந்து ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்த்தார்கள். அதில் சாபத்தை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு மட்டும்தான் உண்டு. ஏனென்றால் அவர் சிலுவையில் நமக்காக சாபமாகி பரிகாரத்தை ஏற்படுத்தினார். பணம் கொடுத்தெல்லாம் சாபத்துக்கு பரிகாரம் கொண்டு வர முடியாது. நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பாவம் மன்னிக்கப்பட்டு சாபத்தில் விடுதலை தருவார். அந்த செய்தி கேட்டபோது இந்த தாயார் தொடப்பட்டார்கள். இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, இதுவரைக்கும் யாருமே சொல்லலையே, இலவசமாய் பாவ மன்னிப்பு, இலவசமாய் சாபத்திலிருந்து விடுதலையா என்று சொல்லி முழங்கால் பண்ணிட்டு இயேசுவை கூப்பிட்டார்கள். இயேசுவை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார்கள், பாவத்தை அறிக்கை செய்தார்கள். பாருங்க, ஆண்டவர் பாவத்தை மன்னித்து ஆசீர்வதித்தார். என்ன அதன் பிறகு எல்லா கன்றுக்குட்டிகளும் உயிரோடு இருந்தது, ஒரு கன்றுக்குட்டி கூட மறிக்கவில்லை. சாபம் மாறிவிட்டதை அவளால் உணர முடிந்தது. இப்போ தான் அடுத்த பிரச்சனை. இப்போ கன்றுக்குட்டிகள் உயிரோடு இருக்கிறாரு, பால் வியாபாரத்தில் லாபம் இல்லை, பால் வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்து கொண்டே இருக்கிறார். தினமும் பல மாடுகள் பால் கொடுக்கிறது, வியாபாரம் பண்ணுறாங்க, லாபமே இல்லை, ஆசீர்வாதமே இல்லை. அப்போ ஒரு கேள்வி, ஏன் ஆசீர்வாதம் இல்லை? சாபம் மாறிவிட்டாரு, அப்போ ஆசீர்வாதம் வரணும் இல்லை, ஏன் ஆசீர்வாதம் இல்லை? உடனே அவர்கள் ஆண்டவரிடத்தில் போய் முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்தார்கள். கிறிஸ்தவர்கள் கவனியுங்கள், ஊழியக்காரர்கள் கவனியுங்கள். ஒரு தேவை வந்தால், பிரச்சனை வந்தால் என்ன செய்யணும்னு இன்றைக்கு இந்துக்களாக இருந்து ரட்சிக்கப்பட்ட கற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஏழை தாயார் என்ன பண்ணினாங்க? ஊழியக்காரனை தேடி போகவில்லை, யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களான்னு போகவில்லை. தேவ சமூகத்தில் முழங்கால் பண்ணிட்டு இயேசுவனிடத்தில் போனார்கள். இயேசுவே, என் பாவத்தை மன்னிச்சிங்க, சாபத்தெல்லாம் மாற்றிட்டீங்க, கன்றுக்குட்டியெல்லாம் உயிரோடு இருக்கிறது, ஏன் என் பால் வியாபாரத்தில் ஆசீர்வாதம் இல்லை, நஷ்டமாக இருக்கிறார், இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த பால் வியாபாரம் பண்ணுகிறேன், லாபமே இல்லையே, ஏன் ஆண்டவரேன்னு கேட்டாங்க. ஆசீர்வதின்னு கேட்கல, ஏன்? கிறிஸ்தவர்கள் கற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவரிடத்தில் போய் கேட்குறாங்க. ஒரு ஏழை தாயார் ஜெபிக்கிறாங்க. என்ன விசுவாசம்? நான் கேட்டால் இயேசு பதில் தருவார், என்னோடு பேசுவார் என்கிற விசுவாசம் ஒரு ஏழை தாயாருக்கு இருக்கிறது. உங்களுக்கு இருக்குதா? உங்களுக்கு இருக்குதா? இத்தனை வருஷம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற உங்களுக்கு இருக்குதா? என்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டார் என்று ஒரே வார்த்தையில் சொல்லுகிறோமே. நம்ம தான் மனம் திரும்ப வேண்டும். உலகத்தில் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த ஏழை தாயார் முழங்கால் படிட்டு கேட்டாங்க, ஆண்டவர் பதில் கொடுத்தார். என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா? இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஆண்டவர் அவளோடு பேசினார். என்ன சொன்னார் தெரியுமா? மகளே, நீ பாலில் தண்ணி கலந்து வியாபாரம் பண்ணுற, தண்ணியை கலப்படம் பண்ணுகிறாய், நான் எப்படி உன்னை ஆசீர்வதிக்கிறது? உன் வியாபாரம் சுத்தமாக இல்லை, வியாபாரம் உண்மையாக இல்லை, அதில் தண்ணீர் கலப்படம் பண்ணுகிறாய், நான் எப்படி கலப்படம் பண்ணுகிறவனை ஆசீர்வதிக்க முடியும் என்று ஆண்டவர் பேசினார். அந்த ஏழை தாயார் சொல்கிறாங்க, இயேசு தன்னோடு பேசினதை அவங்க சொல்கிறாங்க. ஆண்டவரை பார்த்து சொன்னாங்களா, ஆண்டவரை தண்ணி கலக்கிறது பாவமா? ஏனென்றால் பால் வியாபாரம் பண்ணுற எல்லாருமே தண்ணி கலக்கிறாங்க, எல்லாருமே தண்ணி கலந்து தான் பால் வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்க அதுதான் அறிந்திருக்கிறாங்க, அது தப்பே இல்லை. இந்த வியாபாரம் இப்படி தான் நினைத்து கொண்டு இருந்தாங்க. இயேசு தான் சொல்லி கொடுத்தார், அது பாவம் மகளே, நீ தண்ணி கலந்து வியாபாரம் பண்ணினா நான் ஆசீர்வதிக்க முடியாது. இவர் தான் மெய்யான ஆண்டவர். நீ என்ன வேணாலும் பண்ணு, காணிக்க கொண்டா, தச்சனை கொண்டு வா, இதை கொண்டு வா, அதை கொண்டு வா, சரி பண்ணிடலான்னு சொல்லுகிறது கடவுளாக இருக்க முடியாது. தவறை சுட்டி காண்பித்து சரிப்படுத்துகிறவர் தான் கடவுள். ஆண்டவர் சொன்னார், நீ கலப்படம் செய்கிறாய், நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அந்த தாயார் சொன்னாங்க, கலப்படம் செய்கிறது தப்பா? எனக்கு தெரியாத ஆண்டவரை, யாருமே எனக்கு சொல்லலையே, நான் இப்போ கீழ்ப்படுகிறேன், இனி நான் பாலில் கலப்படமே பண்ண மாட்டேன் என்று ஒப்பு கொடுத்து அன்றையிலிருந்து சுத்தமான பாலை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் ஆசீர்வதித்த வியாபாரத்தை பெருக பண்ணிவிட்டார்.
அவங்க சாட்சியா சொல்றாங்க, ஆண்டவர் என்னோடு பேசினார். நீங்க போய் கேட்குறீங்களா? ஆசீர்வாதம் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்குறீங்களே, ஏன் எனக்கு இதை நடக்கல ஆண்டவரே, என்கிட்ட என்ன குறை இருக்குது, என்ன தடை இருக்கிறது என்று ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட போங்க, ஆவியானவர் பேசுவார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது இயேசுவின் அடிச்சுவட்டுகளிலே நடத்துவார். இதுதான் சத்தியம் என்று சொல்லிக் கொடுப்பார், இதுதான் பரிசுத்தம் என்று சொல்லிக் கொடுப்பார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் ஆலயத்தில் வந்து கைத்தட்டி அந்நிய பாஷை பேசிவிட்டு போவதற்கு அல்ல. புருஷனுக்கு கீழ்ப்படியாத நீ சபையில் அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிறாய். வீட்டிலே வாழ வந்த மருமகளை நேசிக்காத நீ சபையில் அந்நிய பாஷை பேசுகிறாய். யாரை ஏமாற்றுகிறாய்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? சத்தியத்தின்படி வாழுவது. ஆவியானவர் பேசுவதற்கு இடம் கொடுக்கிறவன் தான் கிறிஸ்தவன். எப்படியும் வாழலாம், சபையில அந்நிய பாஷை பேசலாம், ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். கர்த்தர் என்ன சொல்றான்னு கேளுங்க. ஆண்டவரே, என் மருமகளை நான் எப்படி நடத்தணும்னு கேளுங்க, அவர் சொல்லி தருவார். ஆண்டவரே, என் மாமியாரை நான் எப்படி நேசிக்கணும்னு கேளுங்க, சொல்லி தருவார். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை எப்படி கட்டி எழுப்பணும் கேளுங்க, ஆவியானவர் சொல்லி தருவார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதற்கு தான் ஆவியானவர். லஞ்சம் வாங்கி கொண்டு கலப்பட பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இதெல்லாம் பிஸ்னஸ் நேக் என்று சொல்லி கொண்டு சபையில் வந்து காணிக்க படைச்சிட்டா பரலோகத்தை போக முடியாது. சத்தியத்தின்படி வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள், வேத வசனத்தின்படி வாழ வழி நடத்துகிறவர் ஆவியானவர். இயேசுவை போல வாழ நடத்துகிறவர் ஆவியானவர். யோசித்து பாருங்க, இன்றைக்கு ஒரு காலேஜில், ஸ்கூலில், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க. கவர்மெண்ட் வேலை தான் வேணும், இந்த வேலை தான் வேணும்னு சரி, 8 மணி நேரம் வேலை செய்தானே சம்பளம் கொடுக்குறாங்க. 8 மணி நேரம் உண்மையாக வேலை செய்கிறீங்களா? எத்தனை பேர் லேட்டாக போகிறோம், எத்தனை பேர் முந்தி வந்து விடுகிறோம், ஓப்பி அடிக்கிறோம், ஏமாற்றுகிறோம். நீ வாங்குகிற சம்பளம் சாபமாய் மாற காரணம் என்ன? உண்மையில்லை, உன் வேலையில் உண்மை இல்லை. அரசாங்கத்தை ஏமாற்றி சம்பளம் வாங்குகிறாய், நிர்வாகத்தை ஏமாற்றி சம்பளம் வாங்குகிறாய், உன் வேலையிலே உண்மை இல்லை. எது கிறிஸ்தவ வாழ்க்கை? ஆவியானவருடைய நடத்துதலின்படி பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டாம். இயேசுவை போல வாழ நடத்துவார். ஆவியானவர் என்ன சொல்லுகிறான்னு கேட்டு 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 அதன்படி வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அதுக்கு தான் ஆவியானவர். நீ இப்படி நடக்கணும், இது செய்யக்கூடாது, இப்படி நடக்கூடாது, இப்படி தான் நடக்கணும். நிறைய பேர் அதுக்கு கேள்வி செவியே கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் பேச இடம் கொடு, சும்மா கையை தட்டிட்டு அந்நிய பாஷை பேசிடுறது. ஆண்டவர் பேச டைமே கொடுக்கறது இல்லை. நீ செய்கிறதெல்லாம் சரின்னு நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய். ஆண்டவர்கிட்ட போய் உட்காருங்க. முதல்ல அரை மணி நேரம் அந்நிய பாஷை பேசுங்க, 10 நிமிடம் உட்காருங்க. ஆண்டவரே எனக்கு சொல்லும், எனக்கு போதியம், கற்றுத்தாருன்னு கேளுங்க. அழகாய் பேசுவார். நீ என்ன செய்யணும்? இதை செய்யக்கூடாது மகளே, இதை செய்யக்கூடாது மகனே, இதெல்லாம் சரிப்படுத்து. இன்னொரு ஆச்சரியமான காரியம் தெரியுமா? ஒரு ஐயா, அவங்க கிறிஸ்தவர் அல்லாத கூட இந்து குடும்பம், அவருக்கு திருமணமாகிய பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டார். இயேசுவை பற்றி யாரும் சொன்னதுனால இயேசுவை அறிந்து அவருடைய வாழ்க்கையில் நிறைய நெருக்கம், பிரச்சனை, பல இடத்துல போய் ஏமாற்றப்பட்டு கடைசியில் இயேசுவண்டை வந்து ரட்சிக்கப்பட்டார். பெரிய சந்தோஷம், ஆண்டவர் என்னை ரட்சித்துட்டார், அவருடைய பிள்ளை ஆயிற்று அப்படின்னு சொல்லி. அவருக்கு திருமணமாகி 15-20 வருஷம் ஆகிட்டு, பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளைகளாக படிக்கிறாங்க. சில காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லை, சில காரியத்தில் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறாரு. உடனே ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணினார். ஏன் ஆண்டவரே, நான் தான் உங்களுடைய பிள்ளை ஆயிட்டல்ல, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டீங்க, ஏன் இந்த தடை காணப்படுகிறது? அப்போ ஆண்டவர் சொன்னாரா, அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னாரா, 20 வருஷத்துக்கு முன்னால் உனக்கு திருமணம் ஆச்சு இல்லை? ஆமாம் ஆண்டவரே. அப்போது உன் மனைவி வீட்டில்
டிமாண்டு பண்ணி எனக்கு இவ்வளோ ரொக்கம் வேணும், இவ்வளோ நகை போடணும்னு கேட்டியா? இயேசு எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கேட்டியான்னாரு. ஆமாம் ஆண்டவரை கேட்டேன். அதில் என்ன தப்பு இருக்கு? தப்பு, பாவம். நீ டிமாண்ட் பண்ணல, இவ்வளோ பணம் வேணும்னு கேட்டல. அந்த குடும்பத்தார் தன் மகளை கட்டி கொடுக்க அங்கங்கே கடன் வாங்கி உனக்கு வரதட்சணை கொடுத்தாங்க. ஒரு குடும்பத்தை கடனாளி ஆக்கினது நீ. உன் திருமணத்திற்காக இன்னொரு குடும்பத்தை கடனாளி ஆக்கினாய். அது பாவம் அல்லவா? 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த கல்யாணத்துக்கு ஆண்டவர் பேசுகிறார். அவர் கண்ணீரோடு சொன்னார், இயேசுவே இதெல்லாம் பாவம் என்று எனக்கு தெரியாது, யாருமே சொல்லி கொடுக்கல. இப்ப நான் உணர்கிறேன், நான் என்ன செய்யணும்னு கேட்டார். திருப்பி கொடு பணத்தை, திருப்பி கொடு. எப்படி கொடுக்க சொன்ன? வட்டியோட, பேங்க் வட்டியோட திருப்பி கொடு. 20 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின வரதட்சணையை பேங்க் வட்டியோட கணக்கு போட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு மாமனார் வீட்டுக்கு போனார். மாமனார் வீட்டில் போய் சொன்னார், நீங்கள் வரதட்சணையாக கொடுத்த பணம் வட்டியோடு திரும்ப தருகிறேன். அவங்க கிறிஸ்துவ அறியாதவங்க. அவங்க ஆச்சரியம், மருமகனை எதுக்கு இதை கொடுக்குறீங்க? எங்கள் மகளுக்காக தானே வரதட்சணை கொடுத்தோம். இல்லை, நான் டிமாண்ட் பண்ணினேன். உங்கள் விருப்பப்படி மகளுக்கு செய்துங்க சொல்லிட்டா தப்பு இல்லை. ஆனால் நான் இவ்வளோ வேணும்னு கேட்டு நீங்கள் கடன் வாங்கி எனக்கு கொடுத்தீங்கல்ல, என் இயேசு பாவன்னு சொல்லுகிறார். நான் இப்போ இயேசுவை அறிந்திருக்கிறேன், இயேசு தப்புன்னு சொல்லுகிறார். பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லுகிறார். அவங்க ஆச்சரியப்பட்டு போனா, இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா? பாவத்தை கண்டித்து உணத்தை சரிப்படுத்துகிற ஒரு கடவுள் இருக்கிறாரா? ஆச்சரியப்பட்டார்கள். அதன் பிறகுதான் அவருக்கு பெரிய சந்தோஷம். இதுதான் ஆவியானவர் நடத்துகிற விதம், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் பரிசுத்தம். நான் குடிக்கிறதில்லை, பீடி சீர் பிடிக்கிறதில்லை, வேறு அந்நிய பாஷை பேசுகிறேன். லைஃப் உங்களுடைய அனுதன வாழ்க்கையில் இயேசுவை வெளிப்படுத்தணும். வாழ்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய மருமகளை மகளை போல நேசித்த நடத்தணும். உங்கள் மாமியாரை சொந்த தாயை போல நேசித்த நடத்தணும். உங்களுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்த நடக்கணும். உன் மனைவியை சொந்த சரீரமாய் நேசித்த பராமரிக்கணும். இதெல்லாம் செய்யாமல் வெறுமன் அந்நிய பாஷை பேசிக்கொண்டு இருப்பதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. வேத வசனத்தின்படி வாழ நம்மை சரிப்படுத்தி நடத்துகிறவர் ஆவியானவர். அந்த வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். எப்படியும் வாழலாம், ஜெபம் பண்ணா போதும். இல்லை, இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, மனம் திரும்பி ஒப்பு கொடுங்க. ஏதோ ஒரு பாவம் உங்களை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சி சொல்லுவீர்கள் என்று சொல்லவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை காண்பிக்கணும். இவர்கள் கிறிஸ்தவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க. இவர்கள் கிறிஸ்தவர்கள் ஏமாற்றுகிற பிசினஸ் செய்ய மாட்டாங்க. இவர்கள் கிறிஸ்தவர்கள் லஞ்சம் வாங்க மாட்டார்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள் வரதட்சணை கேட்க மாட்டார்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள் ஜாதி என்கிற பெயரிலே மற்றவர்களை ஒடுக்க மாட்டார்கள். இந்த சாட்சி வர வேண்டும். அதுதான் இயேசு எதிர்பார்க்கிற சாட்சி. எத்தனை கிறிஸ்தவர்களுக்குள்ள ஜாதி பெருமை, பணப்பெருமை, குடும்ப பெருமை. ஒரு சமயம் தமிழ்நாடு முழுதும் போய் ஜெபம் பண்ண 40 நாள்னு கர்த்தர் சொன்னார். நானும் போய் 40 நாள் ஜெபம் பண்ணி நான் தமிழ்நாட்டுக்கு அத்தனை மாவட்டத்துக்கும் போய் ஒரு கிராமத்துக்குள்ளே போனேன். நான் போகாத புதிய ஒரு கிராமம், அந்த மாவட்டம் கூட நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சிடும். அங்கே என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த கிராமத்தில் போய் ஜெபம் பண்ணி கொண்டே போகிறோம். அப்போ சொன்னாங்க, அண்ணன் பாருங்கள், இந்த தெருவில் ஒரு பெரிய சர்ச் இருக்குது, அடுத்த தெருவிலையும் ஒரு பெரிய சர்ச் இருக்குது. அதில் என்ன கஷ்டம்? ஒரு பக்கம் இந்த சபை, இன்னொரு பக்கம் இன்னொரு டினாமினேஷன். இல்லை, ஒரே டினாமினேஷன் சர்ச்சு இங்கே ஒன்று இருக்குது, அடுத்த தெருவில் இருக்குது. என்னங்க, ஒரே கிராமம் தானே, அடுத்த கிராமத்தில் இருந்தால் பரவாயில்ல, ஒரே கிராமத்தில் எப்படி ஒரே டினாமினேஷன் 2 சர்ச்சு அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இது இந்த ஜாதிக்கு உள்ள சர்ச்சு, அது அந்த ஜாதிக்கு உள்ள சர்ச்சு. இந்த ஜாதிக்காரங்க அந்த சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, அந்த ஜாதிக்காரங்களை இந்த சர்ச்சுக்குள்ளே விட மாட்டாங்க. நான் கேட்டேன், 2 சர்ச்சில் ஆராதனை நடக்கு, 2 சர்ச்சில் வந்து பாட்டு பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க, இயேசுவை துதிக்கிறாங்களாம், பாட்டு பாடுறாங்களாம், காணிக்கை கொடுக்குறாங்க. நான் கேட்டேன், இந்த 2 சர்ச்சில் எந்த சர்ச்சுக்கு இயேசு வருவார்? நீங்கள் சொல்லுங்க. ஒரு சர்ச்சுக்கும் அவர் வர மாட்டார்.
இயேசுவே இல்லாமல் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள ஆராதனை நடக்குது. இயேசுவே இல்லாமல் பாட்டு என்ன, துதி என்ன, காணிக்கை என்ன, இயேசு அந்த சர்ச்சு பக்கமே வருவதில்லை. ஜாதி உணர்வோடு செயல்படுகிறோம் வீட்டுக்குள்ள கூட இயேசு வரமாட்டார். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. ஜாதி என்பது பிசாசு உண்டாக்கின ஒரு பிரிவினை. அந்த உணர்வு ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கக்கூடாது. அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும். ஆவியானவர் எப்படி நடத்துகிறார்? இந்த சமுதாய பாவத்தை விட்டு விலகு. ஜாதி வரதட்சணை கொடுமையில இந்தியாவில் ஒரு நாளைக்கு தினமும் 13 பெண்கள் கொல்லப்படுகிறார்கள். தெரியுமா அவனுக்கு? நம் தேசத்தில் ஒரு நாளைக்கு 13 பெண்கள் வரதட்சணை என்ற பெயர்ல கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த பாவத்தை ஒரு கிறிஸ்தவன் செய்யலாமா? பெருமையா சொல்றாங்க 1 கிலோ தங்கம் நரகத்தில் போய் அழிவதற்கு. வரதட்சணை என்கிற பிசாசு கிறிஸ்தவளை ஆட்டி படைக்கிறது. எப்படி உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? பணம் ஆசீர்வாதம் அல்ல. பெரிய பெரிய கட்டடம், பணம், நிறைய நாகர்கோயில், கன்னியாகுமரி வீடுகளுக்குள்ள போய் பாருங்க. சாபத்தினாலே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, குடும்ப மகிழ்ச்சி இல்லை. எது ஆசீர்வாதம்? கட்டடம் அல்ல, கார் அல்ல, பணம் அல்ல. உன் வீட்டுக்குள்ள சாபம் இருக்கிறது. மனம் திரும்ப உன் பாவத்தை விட்டு.